பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிவராத்திரியை முன்னிட்டு நமது கருவறை.in என்ற இணையதளத்தில் இன்று ஆன்மீகத்திற்கான கேள்வி பதில் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கேள்வி பதில் போட்டியில் பங்கேற்க விரும்புபவர்கள் கருவறை.in என்ற இணையதளத்திற்கு சென்று அந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். வெற்றி பெறும் 3 நபர்களுக்கு பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போகும்போது இறைவனுக்கு குறைந்தபட்சம் மலர்களாவது வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு தான். சரி, அந்த மலர்களை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னங்க இது, பூ வாங்குறதுல கூட இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. நம்ம சொல்கிறது சாஸ்திரம் கிடையாது. அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் கோயிலுக்கு பூ வாங்கிட்டு போகிறீங்க அல்லது பூ கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உதிரி பூக்களாக வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்களே அந்த பூக்களை கட்ட கற்றுக்குங்க. பூக்களை கட்டும்போது ஒவ்வொரு தடக்கையும் வந்துட்டு எந்த கடவுளுக்காக வாங்குறீங்களோ அவங்களோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே கட்டுனீங்க அப்படிங்கும்போது அந்த பூவானது அந்த இறைவனை சென்றடையும் போது நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இறைவனை போய் அடைந்ததற்கு ஒப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை எனக்கு பூ கட்டவெல்லாம் வராது சார், நான் முழு மனசாக கடவுளுக்கு பூ வாங்கி கொடுத்தா போதும், கோயிலுக்கு வெளியில் நிறைய பேர் பூக்காரங்க இருப்பாங்க, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தவறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அப்படியும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அப்படி வாங்கி கொடுக்கறதுல ஒரு முறையை நீங்கள் பின்பற்றிக்குங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வர்றேன். என்னன்னா, இப்போ நேரடியாக போயிட்டு பூ ஒரு முழம் எவ்வளோ அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன் நான் கேட்க வேண்டான்னு சொல்கிறேங்கிறதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த ஒரு முளை பூவோட விலை 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு உங்களுக்கு என்ன தோணும், என்னது இந்த ஒரு முளத்தோட விலை வந்துட்டு 50 ரூபாயா அப்படின்ட்டு பேரம் பேசுவீங்க. பேரம் பேசிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா குறைச்சிட்டு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம். அப்படிங்கும்போது கொண்டு போய் அங்கே இறைவனுக்காக அர்ச்சகர்கிட்ட நம்ம கொடுக்குறோம். அது அங்கே இறைவனோட கழுத்துக்கும் போகும். ஆனால் அந்த நிமிடம் நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல 50 ரூபா சொன்னால் எப்படியோ போராடி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அடுத்து அதே ஒரு முழம் பூ ஒரு 70 ரூபாய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட பணம் இருக்குது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்துட்டு போராட்டம் பண்ணுறோம். என்னங்க 70 ரூபாயா இந்த பூ அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கும்போது சரி வேறு வழி இல்லை, கோயிலுக்கு வாங்கி தானே ஆகணும்னு இரட்டிப்பு மனசில் நம்ம பூவை வாங்கி கொண்டு போவோம் உள்ள. அதே போல் கொண்டு போய் சன்னதியில் கொடுப்போம். கொடுத்ததுமே அதை கொண்டு போய் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, என்னடா நம்ம ஊரில் 30 ரூபாய்க்கு வாங்கலாம், இங்கே வந்துட்டு 70 ரூபா சொல்கிறாங்களே, அநியாயமாக இருக்கே அப்படின்ட்டு. இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேரம் பேசி குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவ்வளோ அதிக விலை போட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த 2 இடமே பார்த்தீங்கன்னா இறைவன் மீது நீங்கள் உண்மையான பக்தியை செலுத்தலை அப்படின்ட்டு அப்பட்டமாக சொல்லி கொடுத்துரும். ஆமாம், 50 ரூபா பொருளை நான் 10 ரூபா பேரம் பேசி குறைச்சிருக்கேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் நினைப்பீங்களே தவிர, இந்த மலரானது முழுமையாக இறைவனை சென்றடையணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வராது. ஒன்று. ரெண்டாவதாக நம்ம சொன்னது பார்த்தோம் அப்படின்னா, இத்தினூண்டு பூக்கு 70 ரூபாயா அப்படின்னு நம்ம கேட்கும் போதே உங்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி போயிடுது அப்படின்னா, அந்த பூவுக்கு விலை அதிகமாக கொடுத்துட்டோமேங்கிற எண்ணம் தான் கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு இருக்குமே தவிர முழுமையான அன்பை உங்களால் கோயிலில் வெளிக்காட்ட முடியாது. அப்படிங்கும் போதே உள்ளே போனதுமே உங்களுக்கு அந்த நிலை தடுமாற்றம் வந்துடும். உண்மையாலுமே முழுமையாக சரணடைந்த மனதோடு நாம் இறைவனை பிரார்த்திக்க முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு பொருளுக்கு அதிகமாக விலையை கொடுத்துருப்போம், இல்லை டிமாண்ட் பண்ணி குறைச்சதை நம்ம நினச்சிக்கிட்டு அதை பெருமையாக வேறு உள்ள பேசியிருந்திருப்போம். 50 ரூபா சொன்னாங்க, நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. இறைவனுக்கு நீங்கள் செலுத்துகின்ற அன்பானது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். அவர் உங்ககிட்ட முதல்ல பூவே கேட்கல, நம்ம தான் வாங்கிட்டு போகிறோம். அதில் டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்லாம் அவர் கேட்கல. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு பூவை கொண்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பணம் வைங்க. வீட்டில் பூத்திருக்கா, அதில் ஒரு பூவை கொண்டு போய் கொடுங்க. மனசார கொடுத்து அவர் ஏற்றுப்பார். சரி, இப்போ நான் வாங்கிட்டு தான் போனோம், ஆனால் இந்த மாதிரி டிமாண்டும் பண்ணக்கூடாது, அதிக விலை கொடுத்தும் வாங்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா என்ன சார் பண்ணலாம்? நேராக கடையில் போங்க, பூக்காரங்கக்கிட்ட போய் உங்ககிட்ட 30 ரூபா தான் இருக்கா, என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது, அதுக்கு தகுந்த பூவை கொடுங்கன்ட்டு நீட்டுங்க. அவங்க அதுக்கு தகுந்த பூ கொடுப்பாங்க. அப்போ அதோட ஒரிஜினல் விலை உங்களுக்கு தெரியவே தெரியாது எவ்வளோன்ட்டு. என்கிட்ட இருந்ததுக்கு முழுமையாக இறைவனுக்கு சரணடைய வச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த மன திருப்தியானது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடும்.
அப்போ அந்த இடத்துல மனசு நிம்மதியாக நீங்கள் சாமியை கும்பிட முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே போல் 100 ரூபாய்க்கு வேணுமா, விலை கம்மியான பூவாக இருந்தால் கூட பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு வேணுமா 2-3 முழம் எச்சா கொடுப்பாங்க, கொண்டு போய் மனசு நிம்மதியாக கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டோ அல்லது இவ்வளோ விலை கொடுக்குறோமே அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம டிமாண்ட் பண்ணுறோம், அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா உள்ளே போய் நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான கேள்விக்குறியாக இருக்க ஒரு விஷயம். அதனால் இனிமேல் போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே பூ எடுத்துகிட்டு போய் சமர்ப்பணம் பண்ணுங்கள். அல்லது உதிரி பூ வாங்கி கட்டி கொண்டு போய் கொடுங்க. இல்லையா பேரம் பேசாமல் உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பூ வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மனநிலையில் உங்களால் சாமி கும்பிட முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.